ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பணும். எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆர்னி பக்கத்தில் இருக்கிற படைவீட்டம்மன் கோவில் தான். இந்த படைவீட்டம்மன் கோவில் எத்தனை பேருக்கு குலதெய்வ சாமின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொட்டை அடிக்கும்போது என்னவோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டா. தாய்மாமன் மடியில் தான் வச்சு மொட்டை அடித்தோம். அண்ணனோட மடியில் வச்சு மொட்டை அடிக்கும்போது கொஞ்சம் கம்முன்னு இருந்தான். அதுக்கப்புறமா என்னவோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மொட்டை அடிக்கும்போது அழுதா. ஒரு 10 நிமிஷம் அழுதா. எல்லா குழந்தைங்களும் மொட்டை அடிக்கும்போது காது குத்தும்போது அழதானே செய்வாங்க. ஸோ அப்படியே சமாதானப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறமா கிடா வெட்டி தான் நாங்கள் விருந்து வைக்க போகிறோம். ஸோ கிடா வெட்டுறதுக்காக ஆடுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆடுமே ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஆட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணியாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணீர் தெளித்து ஆட்டோட சம்மதத்தை வாங்கி அதுக்கப்புறமா ஆடை வெட்டிட்டு அதை சமைச்சு சாப்பிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பொங்கல் ஒரு பக்கமாக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலும் வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆடு வெட்டுமே இந்த பக்கம் சமையலுக்கு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் காது குத்தலான்னு சொல்லிட்டு காது குத்துறதுக்காக ரெடியாகி கிளம்பி போயாச்சு. காது குத்தும் போதும் ரொம்ப மேடம் அது வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காது குத்தும் போதும் அழுதுட்டாங்க. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சும்மா காது கம்பல் போடணும் கம்பான்னு சொல்லிகிட்ருப்பா. ஸோ குழந்தை இங்கே போய் சரி கம்பல் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது மேடம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அதுவுமே கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் குத்தும் போது அழுதா. அதுக்கப்புறமா நிறுத்திட்டான். ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டோம். காதும் குத்தினதுக்கப்புறமா கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் சமையல் நடக்குது இல்லையா, அந்த சமையலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன சமைக்கிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். காது குத்தி முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் அந்த பக்கமாக போய் சாமி கும்பிடவும் போயாச்சு. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. என்ன சமையல் அப்படின்னா, நான் மட்டன் ஆடு கடா வெட்டுறதுனால மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் செஞ்சிட்டோம். ஒரே சாப்பாடாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமைச்சி அங்கேயே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு புதுசாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இதுதான் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இப்படி எனக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக போய் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க குலதெய்வ கோயிலுக்கு? நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. யாரோட குலதெய்வம் விடை வீடுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் மரத்தடியில் பொங்கல் வச்சு அந்த சாமியும் கும்பிட்டுட்டு எல்லோரும் நின்றுதான். ரொம்ப வெயிலாக இருந்தது. ஃபைனலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.